மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மேன்மைகளை எல்லாம் தெரிவிக்கின்றார். அதிலேயும் திருச்சந்த விருத்தத்துடைய முதல் 4 பாசுரங்களிலே வெறும் எண்களை குறிக்கின்ற சொற்களை கொண்டே உலகத்திலே இருப்பவை அனைத்திற்கும் நிர்வாகக்கன் பகவான் தான் என்று, உலகம் அனைத்துக்கும் அவனே நிர்வாகக்கன் என்பதை பல பல பாசுரங்களிலே தெரிவித்தார். 3, 5, 6, 7, 8 என்று இந்த எண்ணிக்கைகளை கொண்டே அந்த எண்ணிக்கைகளாலே சொல்லப்படுகின்ற விஷயங்கள், அதாவது 6 என்றால் 6 ருத்துக்கள், 6 சுவைகள் என்றெல்லாம் சொல்லுகின்றா போலே உண்டான தத்துவங்கள் எவையவை உண்டோ, அதே போல 5 என்றால் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று 5ஆலே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எத்தனை உண்டோ என்று இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர் கடைசியிலே 4வது பாசுரத்திலே வேதங்களை கூறுகின்ற, அதாவது வேதங்களுக்கு உரியதான எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், இன்னும் உண்டான கூட்டெழுத்துக்கள், அவை அத்தனையும் பகவானுடைய ஆளுகையின் கீழே உள்ளவை. அவற்றை நிர்வகித்து நடத்துகிறவனும் பகவான் தான். அந்த வேதங்களிலே தெரிவிக்கப்படுகின்ற, அதாவது வேதங்களிலிருந்து நமக்கு சாரமாக கிடைத்ததான பிரணவம் 3 எழுத்துக்கள், அந்த 3 எழுத்திற்கும் சாரமானதாக இருக்கக்கூடிய அகாரம், அதனாலே தெரிவிக்கப்படுகின்ற பகவான் என்று இப்படி சொல்லி அனைத்தும் பகவான் தான், அனைத்தும் பகவானுடைய ஆளுகையின் கீழே உள்ளவைதான் என்று இப்படி சொல்லிவிட்டு கடைசியாக என்ன தெரிவித்தார் என்றால், இப்படி இருக்கின்ற பகவான் ஏன்றன் ஆவியுள் புகுந்தான். ஏன்றன் என்றனுடைய ஆவி என்னால் என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே அவன் வந்து புகுந்திருக்கிறானே, இது என்கொலோ என்கொலோ, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், எவ்வளவு மேன்மையுடையவன் என்னிடத்திலே வந்து இப்படி புகுந்திருக்கிறான் என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே ஸ்தாவர ஜங்கமாத்மகமாக இருக்கக்கூடிய அத்தனை பொருள்கள், அவற்றுக்கெல்லாம் நிர்வாகன் பகவான் தான். அப்படிப்பட்ட ஆதிதேவன் அல்லையோ நீ? பகவான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறானாம், உம்முடைய ஹிருதயத்திலே நான் வந்து விட்டேன் என்று நீர் சொல்லுகிறீரே, அப்படி என்ன எனக்கு பெருமை? உம்முடைய ஹிருதயத்திலே இருப்பதை விட எனக்கு எது சிறப்பு, எனக்கு எது மகிழ்ச்சியை தரும் என்று எம்பெருமான் சொல்ல, உடனே எம்பெருமானை பார்த்து, அப்பா என்னுடைய ஹிருதயத்திலே நீ வந்திருந்தாலும் கூட நீ எப்படிப்பட்டவன்? நீ ஆதிதேவன் அல்லையே, நீ ஆதிதேவன் அல்லவா, அப்படிப்பட்டவன் அல்லவா, நீ இப்பொழுது என்னுடைய ஹிருதயத்திலே வந்து விட்டாய் என்று இந்த 5வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். இன்னியங்கு முன்னலா உருக்கடோருமாவியாய் உன்னியுள் கலந்து நின்னா நின்னதன்மை இன்னதென்னே என்னென்றார்க்கமென் நிறந்த ஆதியாய் நின்னொந்திவாய் அண்ணனான் முகன் பயந்த ஆதிதேவனல்லையே என்ன தெரிவிக்கிறார் இந்த 5வது பாசுரத்திலே என்றால், நின்று இயங்கும் என்று. நின்று என்னால் சில வஸ்துக்கள் இந்த உலகத்திலே ஒரே இடத்திலே நின்று விடுகின்றன. மலைகள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல மரம், செடி, கொடிகள் எல்லாம் கூட சொல்லலாம். அவைகளெல்லாம் ஸ்தாவரங்கள் என்று பெயர். ஸ்தா என்றால் ஸ்தா கதி நிவிருத்தவ் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அதாவது இடம் விட்டு பெயர முடியாதபடிக்கு இருந்த இடத்திலேயே நிலையாக நிற்பவை இருக்கின்றன, அவைகளுக்கு ஸ்தாவரங்கள் என்று பெயர். ஆனால் இப்பொழுது மனிதர்களாகிய நாம், விலங்குகள், பறவைகள் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போகின்றபடியினாலே நமக்கெல்லாம் ஜங்கமங்கள் என்று பெயர். ஜங்கமம் என்றால் இயங்கக்கூடியவை, ஓரிடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடியவை. ஆக நின்று என்றால் நிற்கின்ற வஸ்துக்கள், இயங்கும் என்றால் இயங்குகின்ற வஸ்துக்கள். இதற்கு மேலே இவையெல்லாம், அதுக்கு மேலே ஒன்றலா உருக்கள் தோறும் இப்படிப்பட்ட வஸ்துக்களுக்குள்ளேயும்
சரீரங்கள் வேறுபடுகின்றன. மரம் என்றால் ஒரு மரத்தைப் போல இன்னொரு மரம் அதனுடைய உருவம் அமையவில்லை. அதே போல ஜீவாத்மாக்கள் புகுந்திருக்கின்ற சரீரங்களை நினைத்தாலும் கூட அவைகள் பல வகைகளாக இருக்கின்றன. ஒரு சரீரத்தைப் போல இன்னொரு சரீரம் இல்லை, ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதன் இல்லை. அதே போல விலங்கினங்களிலே ஒரு நாய் சரீரம், ஒரு நரி சரீரம் என்று எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆகையினாலே ஒன்று அலா என்றால் ஒன்று அல்லாத, அதாவது பல வகைப்பட்டதான சரீரங்கள் தோறும் அவை அனைத்துக்கும் பகவான் ஆவியாய் என்னால் ஆத்மாவாய் இருக்கிறான் பகவான். ஆக நின்று இயங்கும் ஒன்றலா உருக்கள் என்னால் நின்று கொண்டிருக்கிற வஸ்துக்கள், அதாவது இயங்கிக் கொண்டிருக்கிற வஸ்துக்கள், இவைகளுக்கெல்லாம் உண்டான சரீரங்கள் அவைகள் ஒன்று போல இல்லை. அப்படிப்பட்ட அந்த சரீரங்கள் தோறும் இவன் ஆத்மாவாய் இருக்கிறான் என்று நின்றலா நின்று இயங்கும் ஒன்றலா உருக்கள் தோறும் ஆவியாய், அதற்கு மேலே ஒன்றி உள்கலந்து நின்றான் எம்பெருமான். அந்த வஸ்துக்களுக்குள்ளே ஒன்றி அதற்கு உள்ளே கலந்திருக்கிறான் என்னால் அவர்களுக்கு உள்ளே எல்லாம் நன்றாக முழுவதுமாக பரவி இருக்கிறானா. இந்த பரிசமாப்பிய வர்த்தித்துவம் என்று ஒன்று சொல்லுவார்கள். எங்கெங்கெல்லாம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானோ அங்கெல்லாம் முழுவதுமாக எம்பெருமான் பறந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய தன்மை, நின்ன தன்மை இன்னது என்று எப்படிப்பட்டது? யாருக்கும் எண்ணிறந்த ஆதியாய். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தன்மை எக்காலத்திலும் யாருக்கும் என்னால் எப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் கூட அது எப்படிப்பட்டது என்னால் இப்படிப்பட்டது என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. பகவானுடைய தன்மைகள் உள்ளபடி ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு வகையிலே சொல்ல போனால் நாம் அறிய வேண்டும் என்று நம்முடைய முயற்சியாலே அப்படி முயன்றோமானால் நம்மால் அறிய முடியாது. ஆனால் அவனே நமக்கு காட்டி கொடுத்தானால் அப்பொழுது நம்மாலே அறிய முடியும். ஆனால் அவனே நமக்கு காட்டி கொடுப்பதும் எப்படி காட்டி கொடுக்கிறான் என்றால் அறிய முடியாது என்று காட்டி கொடுப்பானே தவிர வேறொன்றில்லை. ஆகையினாலே அவனை முழுவதுமாக அறிவது என்பது ஒருவராலும் ஆகாது என்றே தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படி என்றும் யாருக்கும் எண்ணிறந்த என்னால் எண்ணவும் முடியாத ஆதியாய். ஆதியாய் என்னால் ஆதி காரண பூதன், உலகத்தை எல்லாம் படைத்தவன் என்று சொன்னார். நானா உலகத்தை படைத்தவன், நானா உலகத்தை படைத்தவன், நீர் எப்படி தெரிந்து கொண்டீர் என்று எம்பெருமான் ஆழ்வாரை கேட்டான் போலும். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், நின்னுந்திவாய் அன்று நான்முகற் பயந்த ஆதிதேவனல்லையே, உன்னுடைய உந்தியிலே அன்று நான்முகனை பயந்தவன் நீ அல்லவோ என்று தெரிவிக்கின்றார். ஆக என்ன தெரிகிறது இத்தாலே என்றால், உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னாலே பிரம்மாவை படைத்தான். அதாவது நாட்டை படைத்து அதற்கு பிறகு, அதாவது உலகங்களை என்னால் இந்த லீலா விபூதியை அதற்கு முன்னாலே அந்த அதாவது சமஷ்டி சிருஷ்டி என்று காரண வஸ்துக்களை மட்டும் சிருஷ்டித்து வைத்தான். அதற்கு பிறகு பிரம்மாவை படைத்தான். பிரம்மாவை கொண்டுதான் உலகத்தினுடைய படைப்பை தொடர்ந்தான் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகினாலே படைக்கும் கடவுளான நான்முகனே கூட அவன் உன்னுடைய உந்தியில் இருந்து தோன்றினவன் அல்லவோ. ஆகினாலே எல்லாவற்றுக்கும் ஆதி காரணம் நீ என்றோ என்கிறார். உலகத்திற்கெல்லாம் ஆதி காரணம் யார் என்றால் உலகத்தை எல்லாம் படைத்த கடவுளாக பிரம்மாவை என்றோ உலகம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பிரம்மாவையும் படைத்தவன் எவனோ அவன்தானே ஆதி காரணமாய் இருக்க முடியும். ஆகையினாலே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், அன்று நான் முகற்பயந்த ஆதிதேவனல்லையே, ஆதியாய் நின் உந்திவாய், உன்னுடைய உந்தியினுடைய அந்த உந்தியிலே மறந்த தாமரையிலே அன்றோ அந்த நான்முகன் பிறந்தான். ஆகையினாலே நின் உந்திவாய் அன்று நான்முகனை பயந்த ஆதிதேவன் அல்லையோ, நீ அப்படிப்பட்டவன் அல்லையோ. ஆகையினாலே நீதான் ஆதியான கடவுள். அப்படிப்பட்ட ஆதிதேவனானி நீ ஏன்றன் ஆவியுள் புகுந்தாய் என்கொலோ, இது என்ன ஆச்சரியம் என்று கீழ்ப்பாசுரத்திலே சொன்னதை இங்கே நாம் வருவித்துக் கொள்ளலாம். அதாவது உலகத்திற்கெல்லாம் எவன் காரணபூதனோ அவனைத்தான் தியானம் செய்ய வேண்டும் என்று வேதமும் சொல்லுகிறது. காரணம் து தேயா என்று காரண பொருளாயிருப்பவனைத்தான் எல்லோரும் தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றது. அப்ப உலகத்திற்கெல்லாம் முழுமுதற் காரணம் யார் என்றால் ஸ்ரீமன் நாராயணன் தான். நம்மாழ்வாரும் கூட தம்முடைய பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே தெரிவிக்கின்ற பொழுது முதலாம் திருவுருவம் 3 என்பர், ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர் என்று பல பேர் பலவிதமாக தெரிவிக்கின்றார்கள். அதாவது உலகத்திற்கெல்லாம் காரணம்
3 பேர் என்று சில பேர் சொல்லுகிறார்களாம். இல்லை இல்லை, இந்த 3ஐ காட்டிலும் வேறொருத்தன் என்று சில பேர் சொல்லுகிறார்களாம். ஆனால் முதல்வா, உலகத்தை எல்லாம் படைத்த முதல்வன் யார் என்னால் ஸ்ரீமன் நாராயணனாகிய நீ என்றோ என்னார். எப்படி தெரிந்து கொண்டீர் என்று நம்மாழ்வாரை எம்பெருமான் கேட்டபொழுது அங்கேயும் ஆழ்வார் என்ன தெரிவித்தார் என்னால், நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ, உன்னுடைய வயிற்றிலந்தோ அந்த பிரம்மாவுக்கும் இடம் கொடுத்த தாமரை பூ இருக்கிறது. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய உந்தியிலேதான் அந்த தாமரை பூ என்பது இருக்கிறது. அந்த தாமரை பூவிலேதான் பிரம்மா தோன்றினான் என்று சொல்லப்படுகின்றபடியினாலே உலகத்தை எல்லாம் படைத்த கடவுள், அதாவது பிரம்மா என்று உலகத்தவர் சொல்லுகிறார்களே, அந்த பிரமனுக்கும் கூட பகவானுக்கும் உண்டான குடல் தொடக்கு, அதாவது அந்த பிரமனையும் உண்டாக்கினவன் பகவான் தான் என்று காட்டும்படியாக அந்த தாமரை பூவானது அந்த நாராயணனுடைய திருவயிற்றிலே அன்றோ இருக்கிறது. வேறு யாருடைய வயிற்றிலேயும் அப்படிப்பட்ட ஒரு தாமரை இல்லையே, அங்கே பிரம்மா இல்லையே. ஆகினாலே படைத்தவன் பிரம்மா என்றால் அந்த பிரம்மாவையும் படைத்தவன் நீ என்றோ என்று ஆழ்வார் காட்டி அந்த எம்பெருமானுடைய காரணத்துவம், நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுடைய காரணத்துவத்தை நன்றாக ஸ்பஷ்டமாக நிரூபித்தார். அதே போல இங்கேயும் கூட திருமழிசைப்பிரான் என்ன காட்டுகிறார் என்றால், இப்படி ஸ்தாவர ஜங்கமம் என்று சொல்லப்படுகின்ற சேதனா சேதனங்கள் அனைத்துக்கும் அந்தராத்மாவாய் இருப்பவன் நீதான், இந்த உலகத்திற்கெல்லாம் ஆதி காரணன் நீதான், ஆதி தேவனே என்று தெரிவித்தவர். நான் தான் ஆதி தேவன் என்று எப்படி தெரிந்து கொண்டீர் என்று எம்பெருமான் கேட்க, உடனே நின்னுந்திவாய் அன்று நான்முகனை பயந்த ஆதிதேவன் அல்லையோ நீ என்று, உன்னுடைய உந்தியிலே ஆதிதேவனை படைத்தவன் அல்லையோ என்று அந்த எம்பெருமானுடைய காரணத்தை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். இப்படிப்பட்ட திருமழிசைப்பிரானுடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.